இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. தமிழக அரசியல் களத்துல உற்று நோக்கப்படுற வழக்கு ஒன்று உயர்நீதிமன்றத்துல இன்னைக்கு விசாரணைக்கு வர இருக்கு. வீட்டு வசதி வாரிய வீட்டை முறைகேடா ஒதுக்கியதா தொடரப்பட்ட வழக்குல அமைச்சர் ஐ. பெரியசாமி விடுவிக்கப்பட்டது செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறது தான். இந்த வழக்கோட பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்து விளக்குறதுக்காக இணைஞ்சிருக்காரு செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், இனி நீங்க தொடரலாம். தமிழக அமைச்சரவையில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருப்பவர் ஐ. பெரியசாமி. இவர் 2006-11 திமுக ஆட்சியில் ஹவுசிங் மினிஸ்டரா இருந்தபோது ஒரு வழக்கு 2008ஆம் ஆண்டில் கணேசன் என்பவருக்கு ஒரு வீடு அலாட் பண்ணதில் அவர் மீது முறைகேடு நடந்ததாக எப்போ வழக்கு போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2012 அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வழக்கு என்பது போடப்படுகிறது. தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையால் போடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வழக்கு என்பது சிறப்பு நீதிமன்றம் MP MLA விசாரிக்கிற சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கும்போது கடந்த 2023 மார்ச் மாதம் அவரை விடுவிச்சிடுறாங்க. இதன் நிலையில தான் 2023 கடந்த ஆண்டே ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தானாக முன் இந்த வழக்கை நான் மீண்டும் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு இறுதி விசாரணை எடுப்பது. இந்த இறுதி விசாரணை முக்கியமான சில அப்சர்வேஷனை ஜட்ஜி சொல்றாரு. குறிப்பா கடந்த 13ஆம் தேதி என்ன சொல்றாருன்னா, விடுவிப்பை எதிர்த்து ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறை அப்பீலுக்கு போல அப்படின்னு கேட்கிறாரு. டிவிஎஸ்சி செயல்பாடின்மை காரணமாக தான் நான் சூமோட்டோவா இந்த வழக்கை எடுத்திருக்கேன் அப்படின்றது சொன்னாரு. இன்னொரு அப்சர்வேஷனும் அவர் சொல்றாரு, அமைச்சர்கள் என்பவர்கள் மக்கள் மத்தியில் சுத்தமானவராக இருக்க வேண்டும் என்ற ஒரு அப்சர்வேஷன் சொல்றதுனால தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப உன்னிப்பா நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்குது. இந்த நிலையில் தான் இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு வழங்குறாரு. அதாவது ஐ. பெரியசாமியை பொறுத்தவரை தமிழக அமைச்சரவையில் முதலமைச்சருக்கு அடுத்து 3வது சீனியர் மினிஸ்டராக இருக்கிறார். துரைமுருகன் கே. நேருக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய சீனியர் மினிஸ்டர். அவர் 6வது முறை எம்எல்ஏ, திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர். 6 முறை எம்எல்ஏவா இருந்திருக்காரு. 3வது முறை அமைச்சர். அவர் 96 அவர் அமைச்சராக இருந்தவர். அந்த அடிப்படையில் அவர் இதில் சொல்லப்படுகிறார். இதில் முக்கியமான 2 வகையான தீர்ப்பு. ஒன்று, அவர் விடுவிச்சது செல்லும் அப்படின்னு சொன்னாங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு போவாங்க. அவர் செல்லாதுன்னு சொல்லிட்டா அவருடைய எம்எல்ஏ பதவிக்கு அமைச்சர் பதவிக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. மீண்டும் ட்ரையல் நடக்கும். இதுதான் இந்த வழக்குடைய 2 விதமான தீர்ப்புகள் இருக்கும். அதற்கான கணிப்புகளாக இருக்கின்றது. ஆனந்தி, இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.